ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லுக்அப்ல நம்ம ஆல்ரெடி VLOOKUP, HLOOKUP, லுக்அப் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது XLOOKUP. ஸோ இந்த ஒரு லுக்அப் ஃபங்க்ஷனை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா லுக்கப்பும் நீங்கள் மாஸ்டர் பண்ண மாதிரி. ஏன்னா இந்த ஒரு லுக்அப் ஃபங்க்ஷன் போதும், அந்த அளவுக்கு இதில் பேராமீட்டர்ஸ் அதிகம். ஆஸ் யூஷுவல் நம்ம லுக்அப் வேல்யூ எடுத்துக்கிறோம் அருண். ஸோ அருணோட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். லுக்அப் ஃபங்க்ஷனோட பேசிக் நீடே ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதுக்கு ரெலவெண்ட்டான மற்ற இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஒரே டைப் ஆஃப் பேட்டர்ன் தான் இருக்கும், பட் ஸ்மால் பேராமீட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பேராமீட்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. லுக்அப் வேல்யூனா எனக்கு அருண்ற யூசர் வேணும். ஸோ அந்த அந்த அருண்ற வேல்யூ எங்கே இருக்குன்னா லுக்அப் அரே. ஸோ இந்த நேமில் இருக்குது. நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு ரிட்டர்ன் அரே எங்கே இருக்குன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் VLOOKUPல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலத்துலேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இண்டெக்ஸ் நம்பர், தேவையான காலம் இண்டெக்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் XLOOKUP வந்து ரிட்டர்ன் அரே வந்து செப்பரேட்டாக நம்ம கொடுக்கணும். லைக் இப்போ எனக்கு ரேட்டிங் வேணும், அந்த யூசரோட ரேட்டிங் வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கமா இதில் அடிஷ்னலாக இருக்கிற ஒரு பேராமீட்டர் என்னன்னா இஃப் நாட் ஃபவுண்ட், இன்கேஸ் வேல்யூ எதுவும் எனக்கு ஃபவுண்ட் ஆகலைன்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நோ டேட்டான்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கமா எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும். இதில் வைல்ட் கார்ட் சர்ச்சும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் பார்க்கலாம். 0 கமா ஃபர்ஸ்ட் டு லாஸ்டா, லாஸ்ட் டு ஃபர்ஸ்டா, பைனரி சர்ச்சா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்ம பைனரி சர்ச் எல்லாம் பண்ண போறது இல்லை. பைனரி சர்ச்சுக்கெல்லாம் 0110 சொல்லிட்டு அந்த அந்த கான்செப்ட்ஸ்குள்ள போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி கேரக்டர் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணி அதுலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறது, அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டான சர்ச் எல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1 மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் கன்சிடர் 1. ஜஸ்ட் க்ளோஸ் ப்ரைட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டா அருணோட ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூல இருக்கிற ரேட்டிங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இன்கேஸ் ஈவன் அருண் நெக்ஸ்ட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் கிடைக்கும். இந்த இடத்துல நான் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட்டுக்கு -1 கொடுத்தேன்னா எனக்கு 3 கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் சர்ச் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளா இருக்கும். லைக் நீங்க எத்தனாவது காலம் இண்டெக்ஸ்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை VLOOKUP மாதிரி. ஸோ செப்பரேட்டா செலக்ட் பண்றதுனால நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இதே நான் இங்க பாருங்க ரேட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கர்லி பிராக்கெட்ல நம்ம அந்த 2 காலமோட பேராமீட்டர் 2 and 3, 4 and 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்டில் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை செலக்டே பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி பேராமீட்டர் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த உங்களுக்கு தேவையான காலத்தை நீங்க செலக்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து புல் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் நீங்க பாலான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பாலா நீங்க யூசரை செலக்ட் பண்ணிட்டு அதே டபுள் பேராமீட்டரை நான் நீங்க லுக்அப் வேல்யூல 2 பேராமீட்டர் கொடுக்குறேன். அப்போ பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ஷோ ஆகுது. ஐ மீன் இந்த சேலரி மட்டும் தான் ஷோ ஆகுது, ரேட்டிங் ஷோ ஆகல. ஏன்னு உங்களுக்கு கான்செப்ட் நீங்க ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கேலார் வேல்யூ கொடுத்து லிஸ்ட் வேல்யூ எடுக்கலாம், லிஸ்ட் வேல்யூ கொடுத்து டேபிள் வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, ஸ்கேலார் வேல்யூ வேற, லிஸ்ட் வேல்யூ வேற, டேபிள் வேல்யூ வேற. ஸ்கேலார்ன்றது ஜஸ்ட் சிங்கிள் வேல்யூ, ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இங்க பாலான்னு கொடுக்குறேன்னா இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இது வந்து எந்த டேட்டா டைப்பையும் சிங்கிள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஸ்கேலார் வேல்யூ. இதே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா இங்க இருக்குன்னா இது வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூனா அரே வேல்யூ. ஸோ மல்டிபிள் அரேஸ் இருந்தது ஒரு டேபிள். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் பேஸ்ல நம்ம சொல்லும் போது வேற வேற வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணாலும் சேம் மீனிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஓரியன்டா நான் இது சொல்லும் போது இது வந்து சீரீஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து டேபிள்னு சொல்லுவோம். இதே பவர் கொரி லாங்குவேஜ் நான் சொன்னேன்னா இதை லிஸ்ட்னு சொல்லுவோம், இதை டேபிள்னு சொல்லுவோம். ஸோ இதே ஃபார்முலா லாங்குவேஜ் சொன்னா இதை அரேன்னு சொல்லுவோம், இதை டேபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 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 அரே, லிஸ்ட், டேபிள் இதெல்லாம் ஜஸ்ட் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் தான். ஸோ நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா ஒரு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு டேபிள் வேல்யூ கிடைக்கும். ஒரு லிஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும், டேபிள் வேல்யூ கிடைக்காது. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலால நம்ம லுக்அப் வேல்யூ கொடுக்கும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். லைக் இப்போ நான் C16 மட்டும் கொடுக்குறேன், எனக்கு டேபிள் வேல்யூ கிடைக்குது. டேபிள் வேல்யூன்னா ஒரு காலத்துக்கு மேல இருக்கிற நம்பர்ஸ். லைக் நான் மல்டிபிள் காலம் இங்க ரிட்ரீவ் பண்ணிடலாம் ஈஸியா. லைக் நான் இங்க மேனேஜர் கோட் கூட நான் எடுத்தேன்னா எனக்கு மேனேஜர் கோடும் வரும். புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்து டேபிள் வேல்யூ எடுக்கலாம். இல்லை நீங்க லிஸ்ட் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா லிஸ்ட் வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ XLOOKUP எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. XLOOKUPல ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. ஸோ என்னால் அருண்ற
நேம்க்கு ஸ்பெல்லிங் தெரியலனா கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு என்டர் பண்ணலாம். இந்த ஸ்கேலார் வேல்யூ இந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டதுனால எனக்கு நோ டேட்டான்னு வருது. அதுவே இந்த இடத்துல போயிட்டு 0க்கு பதிலாக நான் 2ன்னு கொடுக்குறேன். வைல்ட் கார்ட் சர்ச். வைல்ட் கார்ட் சர்ச்சுக்கு எனக்கு எக்ஸாக்டா வேல்யூஸ் அந்த யூசரோட டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ வைல்ட் கார்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா கொஸ்டின் மார்க்னா சிங்கிள் கேரக்டர், ஸ்டார்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எனக்கு ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற யூசரோட டீடைல் வேணும் அப்படின்னா ஏன்னு கொடுத்துட்டு ஸ்டார்னு கொடுத்தா போதும், எனக்கு ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற யூசரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே அருண் பதில் இங்கேயும் அருண் இருக்காங்கன்னாலும் நம்மளுக்கு செகண்ட் வேல்யூ கிடைக்காதே. ஏதோ ஃபார்முலா தப்பு பண்ணியிருக்கோம். எஸ், இங்க லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். லைக் 1ன்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதோட முதல் வேல்யூவோ லாஸ்ட் வேல்யூவோ நீங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி -1 கொடுத்துருக்கீங்களோ இல்லை +1 கொடுத்துருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சரணோட நேம் இங்க எழுதுறேன், சரண் கொடுக்குறேன். சரணுக்கு CHA மட்டும் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டேன்னா எனக்கு சரணோட இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டா எது மேட்ச் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுவே இதுக்கு முன்னாடியே நான் சரணுக்கு CHARU கொடுத்துட்டு என்டர் பண்ணா எனக்கு சாருவோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏன்னா சாரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா சரணுக்கு விட முன்னாடி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது அந்த கண்டிஷன்ல. CHAR அங்க மேட்ச் ஆயிடுச்சு, அந்த கண்டிஷனோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்துச்சு. எப்பவுமே நம்ம லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னா வைல்ட் கார்ட் சர்ச்ன்றது பாசிபிளி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% இல்ல ஒரு 5% யூஸ் பண்றதே ரொம்ப ரேர் தான். இதனால நம்ம எப்பவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம எதிர்பார்ப்போம் டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் காம்ப்ளிகேட்டடான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியாத இன்ஃபர்மேஷனுக்கு வேணா இந்த மாதிரி சர்ச்சஸ் வந்து யூஸ் ஆகுமே தவிர ஐடி இல்ல ஐடி நம்பர் தெரியல, இந்த சீரீஸ் தான் நமக்கு தெரியுது, ஸ்கேன் காப்பில ஸோ சர்டைன் நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு, ஸோ அந்த டைப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வைல்ட் கார்ட் சர்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மற்றபடி எக்ஸாக்ட் மேட்ச் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஸோ எக்ஸ் லுக்கப்பை வேற வேரியன்ட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். வெர்டிகலா இருக்கிற ஒரு காலத்துல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டீங்க வி லுக்கப் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எச் லுக்கப் ஃபங்க்ஷனும் நீங்க இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்க நான் நேம்னு கொடுக்குறேன், நேம்னு கொடுத்துட்டு ஃபார்முலாவை சேஞ்ச் பண்றேன் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். எதை தேட போறேன், நேம்ன்ற இன்ஃபர்மேஷன் தேட போறேன், கமா ரிட்டர்ன் வேல்யூ எது, இந்த வேல்யூ வேணும் எனக்குன்னா கமா. இங்க எந்த பேராமீட்டரும் போட விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் இஃப் நாட் ஃபவுண்டுக்கு அப்படியே கமா கொடுத்துக்கலாம். 0,1 கொடுத்துட்டு நான் ஃபார்முலா க்ளோஸ் பண்றேன், என்டர் பண்றேன். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது நேம் பேஸ் பண்ணி எனக்கு செலக்ட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும், இந்தந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் ஹரிசாண்டலா டீடைல்ஸ் ஃபெச் பண்றேன். லைக் நம்ம எச் லுக்கப்ல எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு நான் எனக்கு லுக்கப் வேல்யூல ஃபுல்லா செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகும். லைக் நம்ம எப்படி எச் லுக்கப்ல யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோல இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா லுக்கப் ஃபங்க்ஷனும் நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நீங்க டே டு டே லைஃப்ல எக்ஸல் யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஜஸ்ட் நாலேஜுக்காக தான் பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எந்தெந்த பேராமீட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. அது ஆட்டோமேட்டிக்கா மசில் மெமரியில இருக்கும். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதுல ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். லைக் எக்ஸ்பேண்ட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்பயோ ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணது. அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு கரெக்டா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் இருந்தா மட்டும்தான் என்னால அந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு மைண்ட்ல. அந்த பர்டிகுலர் திங் நீங்க மறந்துருந்தாலும் கண்டிப்பா பிரெயின் வந்து அது ட்ரிகர் பண்ணி தரும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் தான் மஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல ஃபார்முலா சீரீஸ்ல நெக்ஸ்ட் ஃபார்முலாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.